ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய முக மலர்ச்சியும் வளர்ச்சியும் முழுமையான பரிணாமமும் கொடுக்கக்கூடிய ஆண்டு ரிஷபராசிக்கு. ஏனென்றால் ரிஷபராசிக்கு நாம் எல்லோரும் இல்ல, என்னை உட்பட எல்லா ஜோதிட நிபுணர்களும் சரி, மேதைகளும் சரி, அறிஞர்களில் இந்த ஆண்டு ஜோதிட ரிஷபத்திற்கு மிக உன்னதமான நேரம். காற்று உள்ளதை தூற்றிக்கொள் என்று சொல்ற அளவுக்கு ரிஷபராசிக்கு மிக அற்புதமான நேரம். ராசிநாதன் குரு 10:5க்கு மேல மிதனத்துக்கு போயிடுறாரு. அது வாக்கியத்தாலும் சரி, திருக்கணித்தாலும் சரி, 10 நாள் முன்ன பின்ன வித்தியாசம். அதனால இந்த பயிற்சி நீங்க ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப ரிஷபராசி ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறார், மீனத்துல உச்சம் பெற்றிருக்கிறார், குரு அவர் வீட்டுல இருக்கிறார், பரிவர்த்தனை இருக்கிறார். இதுக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. மேசத்தை விட இப்ப இருக்கிறது உங்களுக்கு பரிவர்த்தனை. ஏன்னா ராசிநாதனே பரிவர்த்தனை. முதல்ல 2க்குரியவன் பரிவர்த்தனை, இப்ப 1க்குரிய பரிவர்த்தனை. அப்ப 2க்கு வித்தியாசம் இருக்குது. முதல்ல அடுத்த காசை வாங்கி செலவழிக்கிறது, இது உங்க காசுல வாங்குறது. அடுத்த காசை வாங்கி செலவழிச்சு நீங்க பூப்பழம் தேங்காய் உடைச்சா பிள்ளையாருக்கு எப்படி இருக்கும்? உங்க காசுல செலவழிக்கணும். அது இப்போது உங்களுக்கு சிறப்பான அமைப்பை தரும். அப்ப ரிஷபராசி நேயர்களுக்கு குரு ஓய்றாரு. அப்ப ராசிக்கு குரு பயிற்சியும் உங்க ராசிக்கு 10:5க்கு மேல குரு 2க்கு போயிறாரு. அதுக்கு அடுத்தது உங்க ராசிக்கு 11ல சனீஸ்வரர் இருக்காரு. அப்ப அவரும் லாபத்தை கொடுக்குறாரு. 10ல ராகு கேது. அப்ப தர்ம கர்மாதிபதி, பாக்கியாதிபதி, தர்ம கர்மாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, பாக்கியாதிபதி, 3 பேருடைய கோல், 3 பேருடைய நட்பு, 3 பேருடைய கிரக சுழற்சி, 3 பேருடைய சுழற்சிங்க. குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், சனி 2.5 வருஷம், குரு பாக்கியாதிபதி, சனீஸ்வர தர்ம கர்மாதிபதி, ராகு கேது பூர்வ புண்ணியாதிபதி. நீ என்ன செய்யறங்கிறத பூர்வ புண்ணியத்தை கணக்கிட்டு சித்திரகுப்தத்தை கொடுத்து எழுதி சனி தண்டனை கொடுப்பார். அப்ப நேயர் பெருமக்கள் கண்டிப்பாக ரிஷபராசிக்கு அனைத்து வகையிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் மிக அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி ஸ்தோத்திரங்கள், பாராயணங்கள், மகாலட்சுமியுடைய மந்திரங்கள், மந்திர புஷ்பங்கள், செந்தாமரை, வெண்தாமரை மலர்கள், பாரிசாதம், செண்பகம், இப்படி மலர்களால், பாசமுள்ள மலர்களால் மகாலட்சுமியை ஒரு 8 அஷ்டலட்சுமி, 8 லட்சுமி, 8 வெள்ளிக்கிழமை இருக்கும். 8 லட்சுமி, 8 லட்சுமி, அஷ்டலட்சுமி 8 வாரத்துக்கு வழிபடுங்க. வேண்டியதை கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும்.